10 lakhs பட்ஜெட்ல ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வாங்கணும், அதுவும் சன்ரூஃபோட வேணும், பிளஸ் 6 ஏர் பேக்கோட வேணும், அண்ட் அடிஷனலா மைலேஜும் ஓரளவுக்கு டீசெண்டா கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் ஹுண்டாயோட எக்ஸ்டர் HX8 அப்படின்ற மாடல். ஸோ வாங்க, நம்ம கிட்ட இப்போ இருக்க இந்த ஒரு வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் எக்ஸ்டர் HX8ல ரேஞ்சர் காக்கி அப்படின்ற ஒரு கலர் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அந்த ஒரு வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர் அண்ட் என்னென்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபுல் ரிவ்யூவை டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னைக்கு இந்த வண்டியை ரிவ்யூ வழங்கிய சுசி ஹுண்டாய் மதுரை அவங்களுக்கு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் வாங்க இந்த வீடியோல ஃபுல்லான ஒரு டீட்டெயிலான ஒரு ரிவ்யூவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வண்டியோட எக்ஸ்டீரியர்ல பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூல ஹுண்டாயோட சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்டென்ற நேம் வந்து இங்க போல்டா பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஹைட் ஷேப் LED DRL இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்துருது. ஒரு மஸ்குலர் பம்பர் டிசைன்ல இருக்கு. SUV மாதிரியான ஒரு ரகடான லுக்ல இருக்கு. இந்த ரேஞ்சர் காக்கி கலர்ல இருக்க இந்த ஒரு வண்டி வந்து பார்க்கவும் ரொம்ப யூனிக்கா இருக்கு. வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 1.2 லிட்டருக்கான ஹுண்டாயோட காப்பா 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். அண்ட் இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 83 PS பவரும் அண்ட் 113.8 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் வண்டியோட சைடு ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா டயரில் 15 இன்ச்சுக்கான டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே அப்படியே பிளாக் கலர் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ரூஃப் ரைல்ஸ் பிளாக் கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஹையாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக எவ்வளோங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். வண்டியோட ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் வைப்பர் டீஃபாகர் வந்துருது. அண்ட் ஹுண்டாயோட சிக்னேச்சர் வந்துருது. எக்ஸ்டரோட மாடல் நேம் இங்கே வந்துருது. இங்கேயும் ஹைட் ஷேப் LED டெயில் லேம்ப் வந்துருது. ரியர் கேமரா வந்துருது. அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சாரும் கொடுத்துட்றாங்க. வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து நமக்கு பெட்ரோல் டேங்க் வந்துருது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 37 லிட்டர் வந்துருது. அடுத்ததான் வண்டியோட இன்டீரியர்ல என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். ரொம்பவுமே நல்ல ஒய்டான ஸ்பேஸ் தான் இருக்கு. அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டிரைவர் சீட் அட்ஜஸ்டபிளும் வந்துருது. இங்கேயே நல்லா இருக்குங்க. ஒரு லெதர் ஃபினிஷிங்ல பார்க்கவே வந்து ஒரு மாதிரி இன்டீரியர் வந்து நேவி ப்ளூல கொடுத்துருக்காங்க. ஒரு பிரீமியமான டூயல் டோன் கேபின் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்க்கவே வந்து அந்த டியூவல் டோன் வந்து ஒரு மாதிரி நேவி ப்ளூ அண்ட் கிரே கலர் தீம்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாடர்ன் டேஷ்போர்ட் டிசைன் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. ஃபிளாட் பாட்டம் ஸ்டேரிங்கு, டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் அண்ட் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ பிளே அண்ட் வயர்லெஸ் ஆப்பிள் கார்பிளே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் கமாண்ட் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்க இந்த ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா USB அண்ட் டைப் C கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற கண்ட்ரோல்லாம் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே டிஜிட்டலி இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், மைலேஜ் டீட்டெயில்ஸ் அண்ட் ட்ரிப் டீட்டெயில்ஸ் இதில் பார்த்துக்கலாம். அண்ட் ஆடியோ கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது. வாய்ஸ் கமாண்டும் ஆட் ஆகிருக்கு. அண்ட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. டிரைவர் சீட் பக்கத்துலேயும் சரி எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணல. லெக் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்கிது. ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அண்ட் இங்கே ஒயிட் கலர் ஃபினிஷிங்கில் ஒரு நார்மலான ஸ்பேஸில் ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மேலே டேஷ் கேம் கொடுத்துருக்குறாங்க. அட்ஜஸ்டபிள் மிரர் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து லைட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெஷல் ஃபியூச்சராக சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இந்த சன்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து ஜஸ்ட் ஒன் டேப்லேயே கிடைக்கிது. ஹேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மொத்தமாக சேர்த்து 3 ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டிரைவர் சீட் பக்கத்தில் இருக்க அந்த பேசஞ்சர் சீட்டில் மட்டும் சன்வைசரில் மிரர் கொடுத்துருக்குறாங்க. நம்மக்கிட்ட இருக்க இந்த ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியண்ட்டாக டாப் மாடலில் மட்டும் மெட்டல் பெடல் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இங்கே ஹேண்ட் பிரேக் மட்டும்தான், அடிஷ்னலாக அந்த கூலிங் பாக்ஸும் இங்கே இல்லை. டிரைவர் சீட்டையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே லெக் ரூம் கிடைக்கிது. அண்ட் இங்கே புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடுது. அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடுது. லைட்டோட பாயிண்டரும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டோரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராஸாக தான் வாட்டர் பாட்டிலாம் வைக்க முடியும். ஸோ ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியாது. அண்ட் இங்கே பவர் விண்டோ கண்ட்ரோலை கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சைடு மிரர் தான் கொடுத்துருக்காங்க. பானட் அண்ட் ஃபியூல் டேங்க் ஓப்பனிங் வந்து எப்பவும் இருக்கிற இடத்துல தான் வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து செகண்ட் ரோ. இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவுமே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் ரோலே சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் புதுசாக என்னன்னா டிரைவர் சீட்டுக்கு ஒரு ஆம்ரெஸ்ட், அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் ரோ பார்த்தீங்க அப்படின்னா AC வென்ட் இங்கே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹெட் ஸ்பேஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே லார்ஜாக இவ்வளோ கேப் இருக்குங்க. ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இது. அண்ட் சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரோவில் வந்து சீட்டிங் வந்து ஒரு ஒயிட் அண்ட் கிரேல செமி ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ராயலான லுக் கொடுக்குது. பேக் ஸ்பேஸ் இவ்வளோதான். மோஸ்ட்லி எல்லாரும் குஷன் தான் வைப்பாங்க. நீங்கள் ஏதாவது சின்ன வெயிட், ரொம்ப வெயிட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடம். இங்கே ஸ்பீக்கர்ஸ் 4 ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது. அண்ட் இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் நான் சொன்ன மாதிரி ரொம்பவும் ஸ்லாண்டிங்காக இல்லாமல் ரொம்பவும் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட் கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது.
இறங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஒய்டான ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ பெரியவங்களும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக இறங்கி ஏற முடியும், அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வண்டியோட இப்போ பேக் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ், நமக்கான பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லார்ஜாக இருக்குங்க. அரௌண்ட் ஒரு 391 லிட்டர் கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக ஒரு 10 lakh பட்ஜெட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹுண்டாயோட எக்ஸ்டர் HX8 ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் வந்து ஒரு நல்ல பேலன்சிங்கான ஆப்ஷனாக இருக்கும். இந்த வண்டியோட ஃபியூச்சர், கம்ஃபோர்ட், மைலேஜ் அண்ட் ரீஃபைன்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுக்குற ஒரு வேல்யூ ஃபார் மணியாக தான் இந்த ஹுண்டாயோட எக்ஸ்டர் இருக்கு. இந்த ஹுண்டாயோட எக்ஸ்டர் HX8 AMT வேரியண்டோட உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஷோரூமோட கான்டாக்ட் நம்பரையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருந்தாலும் அந்த நம்பர் கால் பண்ணி கேளுங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் நமக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்த சுசி ஹுண்டாய் மதுரை அவங்களுக்கு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் நீங்க கார் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து பார்க்கணும், டச் அண்ட் கீழே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளோட மதுரை சுசி ஹுண்டாய் வந்து கப்பலூர்ல இருக்கு, காலவாசல்ல இருக்கு. 2 ஷோரூம்ல வந்து எது நியரஸ்ட் இருக்கோ போய் விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட கான்டாக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸா இருந்தாலும் அதில் கீழே கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கார் வாங்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from Dina. Thank you.